வாகன இறக்குமதிக்கான நிதியை மத்திய வங்கி வழங்கப் போவதில்லை. அது வங்கிகள், சாதாரண வங்கிகள், இலங்கையில் உள்ள ஏனைய வங்கிகள் தான் அந்த எல்சி என்று சொல்வார்கள், லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்று. அந்த எல்சி எல்லாம் எல்லோரும் திறப்பது அந்த வங்கியிடம் இருக்கு. அந்த வங்கியிடம் இப்பொழுது டாலர் இருக்கின்றது. உல்லாச பயணிகள் வருகிறார்கள், வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் இங்கே பணம் அனுப்புகிறார். அந்த பணங்கள் எல்லாம் சாதாரண வங்கியிடம் தான் வருவதை ஒழிய மத்திய வங்கிக்கு வருவதில்லை. ஆனா மத்திய வங்கிக்கு தெரியும் ஒவ்வொரு வங்கியிடம் எவ்வளவு எவ்வளவு டாலர் இருக்குன்னு சொல்லி. மத்திய வங்கி காலத்துக்கு காலம் அந்த நியமங்களை கொண்டு வந்து அந்த வரும் டாலரில் ஒரு 10% எங்களிடம் தர வேண்டும், அதுக்குரிய ரூபாயை நாங்கள் தருவோம் என்று சொல்லுவது வழமை. அந்த வீதத்தை மத்திய வங்கி காலத்துக்கு காலம் மாற்றலாம். வங்கியிடம் பற்றாக்குறை வரும்போது மத்திய வங்கி தன்னிடம் உள்ள டாலரை கொடுத்து விட்டு ரூபாயை வாங்குவதெல்லாம் வழமைதான். ஆகவே மத்திய வங்கி அந்த கண்காணிப்பை செய்யும். ஆகவே எல்லோரும் எல்சி, லெட்டர் ஆஃப் கிரெடிட், திறக்கப் போவது மத்திய வங்கியில் அல்ல, சாதாரண வங்கிகளிடம். வங்கிகளிடம் எவ்வளவு டாலர் இருக்கின்றது என்பது மத்திய வங்கி தெரியும். ஒரு அளவுக்கு தான் மத்திய வங்கி அதை விட்டு பிடிக்கும். கூடுதலாக டாலர் வெளியேறுது என்று சொன்னால் அவர்கள் மேலும் தடை இருக்குவார்கள். ஆகவே அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதும் வங்கிகளூடாகத்தான். அத்தியாவசிய பொருட்கள், வாகனங்கள் தவிர்ந்த மருந்து பொருட்களா இருக்கலாம், பெட்ரோலியமா இருக்கலாம், உணவுப் பொருட்களா இருக்கலாம். இந்த அத்தியாவசிய பொருட்கள் தவிர்ந்த ஏனைய வாகனங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் அரசாங்கம். அப்ப மத்திய அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையான டாலரை வங்கிகள் வைத்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் மத்திய வங்கி இந்த வாகனங்கள் மீதான தடையை மேலும் இறுக்குவதா மேலும் தளர்த்துவதா என்பதை தீர்மானிக்கும். ஆகவே அந்த கண்காணிப்பு நிச்சயமா இருக்க போகின்றது.